갑자기 내게 나타나준 너 난 아무 말도 할 수가 없었지 첫눈에 반한다는 이야기가 널 보는 순간 이해가 됐어 매번 야야야야야 불러 널 야야야야 내 맘을 고백하려고 타이밍만 보는 나 Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு லவ்லி தமிழ் சேனல். ஸோ இன்னைக்கு ஒரு ஃபுல் டே ரொட்டீன் vlog தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். இது வந்து ஒரு ஸ்மால் பிசினஸ் ஓனரோட ஒரு டே எப்படி போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னால அந்த vlog எடுக்கணும்னு நினைக்கிறேன், நான் எடுக்கவே முடியல. ஸோ இன்னைக்கு தான் இந்த vlog வந்து ஷேர் பண்ண போறேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நான் கிளம்பி இருக்கிறது ஒரு 4-5 இடத்துல இருந்து ஒரு 3 இடத்துல இருந்து பார்சல் எடுக்கணும். ஸோ அந்த பார்சல்ஸ்லாம் எடுத்துட்டு வந்துட்டு இன்னைக்கு ஒரு லைவ் செஷன் போகணும் நம்ம பொட்டிக் சேனலுக்கு. ஸோ லைவ் போகணும். சமையல் வந்து அம்மா பாத்துக்கிறாங்க. ஸோ என்ன சமைக்கிறாங்க அப்படின்னு காட்டுறேன். அப்புறம் என்னோட ரொட்டீன் டே இன்னைக்கு எப்படி போகுது அப்படிங்கறத இன்னைக்கு ஷேர் பண்ணிக்க போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு அம்மா தான் சமையல் பண்ணாங்க. இன்னைக்கு இல்ல, டெய்லி நான் தான் பண்றேன். அம்மா வந்து இப்போ பொட்டிக் ரீஸ்டார்ட் பண்ணதுல இருந்து ஒரு 10 நாளா இருக்கும்னு நினைக்கிறேன். அம்மா தான் டெய்லி காலைல வந்து ஹெல்ப் பண்றாங்க சமையலுக்கு. மோஸ்ட்லி நான் தான் எல்லாம் கட் பண்ணி கொடுப்பேன். அப்படிதானம்மா? வெங்காயம் தக்காளி ஒண்டியும் அதை உரிச்சு கொடுக்கணும். அப்படிதான் கட் பண்ணுவாங்க. வெங்காயம் உரிச்சா கண்டறியுமாங்க அவங்களுக்கு. நான் கண்ணறியும்லாம் சொல்லல. அம்மா வந்து வெங்காயம் உரிச்சு வச்சிருப்பாங்க. வெங்காயம் தக்காளி எல்லாம் நான் நறுக்கி கொடுத்துருவேன். உருண்டை வந்து தேங்காய்லாம் அரைச்சு கொடுத்துருவா. ஆனா அம்மா தான் சமையல் பண்றாங்க. ஸோ அவங்க தான் சமைக்கிறதுனால தான் என்னால் ஏதாவது கொஞ்சமாவது ஏதாவது பண்ண முடியுது. ஸோ இன்னைக்கு வந்து பார்சல்ஸ்லாம் எடுத்துட்டு திருப்பி வந்து பொட்டிக் வேலை என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிறத ஷேர் பண்ணிக்கிறேன். நான் இன்னைக்கு எதுவுமே போடல, சும்மா அப்படியே கிளியர் ஸ்கின்னாக இருக்கேன். அதனால டல்லாக தெரியுவேன். அப்புறம் அந்த கோல்டு போகவே இல்லை. உங்களில் எத்தனை பேருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நமக்கு வின்டர்ல வர்ற, மழை காலத்துல குளிர்காலத்துல வர்ற ஜலதோஷம், இருமல் இதெல்லாம் கூட சரியா போகுது. ஆனா இந்த வெயில் காலத்துல வந்தது சுத்தமா விட்டுட்டு போவே மாட்டேன் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ வீடு மாப் போடுறதுனால ஸ்க்ரீன் எல்லாம் எடுத்து அங்கங்க சொருவி எல்லாத்தையும் மேல எடுத்து வச்சிருக்கோம். ஸோ இப்போ வந்து வெளியில போறேன், மாமாவுக்காக வெயிட்டிங். வந்தா கூட்டிகிட்டு ஒவ்வொரு இடத்துக்காக நான் உங்களையும் கூப்பிட்டு போறேன். சிக்கன் குழம்பு இன்னைக்கு, அப்புறம் வந்து முட்டை, சாதம், அவ்வளவுதான். நான் வந்து சப்பாத்தி இது பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். நான் வந்து ஓரளவு முடிஞ்ச அளவுக்கு டயட் சாப்பாடு சாப்பிட்றேன். மற்றபடி நார்மலாக இதை தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். மாமா வந்ததும் கூப்பிட்டு ஒரு இடத்துக்காக போய் பார்சல்ஸ் எல்லாம் தூக்கியாச்சு. நான் இடையில வந்து ரீல்ஸ் பார்த்தேன். ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணால் சேல்ரி இல்லாமல் அவங்கவுங்க ஹஸ்பண்ட் பிரதர்ஸ் எல்லாம் எப்படி வந்து கண்டிப்பாக வேலை பார்த்தே ஆகணும் அப்படின்னு. அந்த மாதிரி மாமாவோட சப்போர்ட் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நான் தனியாக போனாலும் தூக்க முடியாது. போகிறது பிரச்சனை கிடையாது. சில இடத்துல தான் அவங்க ஆள் இருப்பாங்க, சில இடத்துல இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் அதை தூக்குறது திருப்பி வைக்கிறதுலாம் எனக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் எல்லா இடத்துக்கும் போய் வாங்கிட்டு வந்ததும் டைம் ஆகிடுச்சுன்னு லைவ் ஸ்டார்ட் பண்ணுறேன். How to order 9080692357 screenshot எடுத்துக்கோங்கடா. 9080692357 3XL to 6XL. லாஸ்டா நிறைய பேர் கேக்குறீங்க. நான் வந்து உங்களுக்கு 2-3 ஆலியா இருக்கு, அந்த 2-3 டிசைன் இருக்கு, அது காட்டுறேன். பியூட்டிஃபுல் பாந்தினி டிசைன், எல்லாமே ரயான் ஃபேப்ரிக். வர்க் எப்படி இருக்குன்னு பாருங்க. 599 மட்டும் தான். ஆலியா கட் வந்து XXL வரைக்கும் இருக்குடா. பியூட்டிஃபுல் வர்க், மிரர் ஷீட் வர்க். வீக்லி 2 இல்லைனா 3 நாள் லைவ் வருவோம். ஸோ நீங்கள் வாங்கலைங்கிறதுலாம் பிரச்சனை இல்லை, அது வந்து பர்சனல் சாய்ஸ். பட் உங்களுக்கு ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா லைவில் ஜாயின் பண்ணிக்கோங்க. செம ஜாலியாக ஃபன்னாக போகும். நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வேணால் நான் பின்ட்டு கமெண்ட்டில் வைக்கிறேன். கம்யூனிட்டி குரூப் தான். ஸோ உங்கள் நம்பர்லாம் வேறு யாருக்கும் தெரியாது. ஸோ மிஸ்யூஸ் ஆகிறதுக்குலாம் வாய்ப்பு கிடையாது. ஸோ ஆர்டர் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ லைவ் முடிச்சாச்சு. லைவ் முடிச்சு ஒரு half an hour ஆகுது. இங்கே கொண்டு வாங்க. ஸோ நான் நம்பர் எல்லாத்தையும் பிளர் பண்ணிடுறேன். 99+. இப்போ வாட்ஸ்அப்பில் எத்தனைன்னு காட்ட மாட்டேங்குது, 99+ தான் காட்டுது. ஸோ வந்து ஒரு 200+ மெசேஜஸ் இருக்கு. நானும் வாய்ஸ் மெசேஜ் கொடுத்து ஆர்டர் எடுத்துக்கிட்டே இருக்கேன். கிட்டத்தட்ட பாதி சோல்ட் அவுட்டு. இனிமே தான் மீதி எடுக்கணும். அதுக்குள்ளே போய் ஒரு காஃபி குடிச்சிட்டு வரலாமான்னு யோசிக்கிறேன். பட் நம்ம இதில் லைவ் முடிச்சு 1 ஹவருக்கு ஆஃபர் இருக்கும். ஸோ அந்த ஆஃபரையும் யாருக்கும் இது பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காகவும் பார்க்குறேன். ஸோ நம்ம டீமில் புதுசாக ரம்யா ஜாயின் பண்ணியிருக்காங்க. ரம்யா ஜாயின் பண்ணிருக்காங்க. வீடியோ எடுக்கிறது உருண்டை. சோ थैंक यू so much. இந்த நெக்ஸ்ட் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் நானும் இப்படி ஹாய் சொல்லுவேன். அவளும் ஹாய் சொல்றலாம். செகண்ட் இன்னிங்ஸ் மாதிரி ஒரு கேப் விட்டு வந்து பொட்டிக்ல நிறைய பேர் நீங்களும் இருப்பீங்க. நம்ம சேனல்ல பாக்குறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. थैंक you so much இந்த லவ்க்கு. சோ இதெல்லாம் முடிச்சிட்டு நெக்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்படி ஹாய் சொல்லுங்க. அத்தை ஹாய் சொல்லுங்க. ஹாய். எங்க பொட்டிக்கு இன்னைக்கு வந்து ஒரு விஐபி வந்திருக்காரு. ஸோ வந்து அவர் தான் இப்போ ரிப்ளை பண்ணிட்டு இருக்காரு. சார் தான் ரிப்ளை பண்றாரு. பாய் சொல்லுங்க. அங்க சொல்லுங்க. பாய் சொல்லுங்க. பாய்.
அன்றைக்கி அதுக்கப்புறம் எதுவுமே எடுக்க முடியல, எல்லாருமே ஆர்டர் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஒரு வாட்ஸ்அப் வந்து நம்ம 3 இதில் கனெக்ட் பண்ணி 4ஆக எடுக்கலாம். ஸோ 3 பேர் வந்து ஆர்டர் எடுத்துகிட்டு இருந்தோம். இது மறுநாள் காலைல நம்ம கொல்லை பக்கம் வந்து அம்மா வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. தண்ணி டெய்லி விட்டு விட்டு அந்த கருவேப்பிலை செடியெல்லாம் அந்த மாதிரி செத்து போகிற மாதிரி இருந்துச்சு, அது திருப்பி உயிர் கொடுத்த மாதிரி வந்திருக்கு. அதே மாதிரி தான் பசலைக்கீரை கொஞ்சம் தான் வச்சோம். இது வச்சதை வந்து நான் விலாகில் காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் 2 தடவை பறிச்சிட்டோம். பறிச்சதையும் திருப்பி ஊனி வச்சோம். ஸோ அதனால் நல்லா அடர்த்தியாக வந்திருக்கு. புதினாவும் பறிச்சுட்டு திருப்பி ஊனி வச்சது, அதுவுமே சூப்பராக வந்திருக்கு. இந்த பச்சை மிளகா தான் ஃபஸ்ட்டு கொல்லை பக்கம் வந்தது. இன்னும் நிறைய இடம் இருக்குது. கத்திரிக்காய், தக்காளி இதெல்லாம் போடலான்னு இருக்கேன். எத்தனை பேருக்கு நம்ம மாடி மாமரம் ஞாபகம் இருக்குன்னு சொல்லுங்கள். அதோட கீழே தான் இது. ஸோ மேலே தான் நம்ம வெட்டிட்டு கட்டிட்டோம். ஸோ அதனால் கீழே வந்து இதாக இருக்குது. இன்றைக்கி வந்து அம்மா ஹாஸ்பிட்டல் போனாங்க. ஸோ அம்மா வந்து சமையல் இல்லை, நான் தான் சிம்பிளாக காராக்கரணையும் சவுச்சோ போட்டு பருப்பு இதுவும் வச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு, சோம்புத்தூள் இதெல்லாம் போட்டு எண்ணெய் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தண்ணி போடாமல், தண்ணி ஊற்றாமல் எண்ணெய் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிட்டு ஏற்கனவே வெந்நீரில் வந்து கொஞ்சம் கொதிக்க வச்ச தண்ணியில் கொதிக்க வச்சு வடிகட்டி வச்சுருந்த காராக்கரணையை எடுத்து இதில் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிறேன். சூப்பர் எம்மியாக இருக்கும். இது வெந்நீரில் போடாட்டி சில சமயம் அப்படியே நாக்கெல்லாம் ஒரு மாதிரி இச்சியாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் கொடுக்கும். ஸோ அதனால் வெந்நீரில் போட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வறுத்துருவேன். ஏற்கனவே ஹாஃப் பாயில் பண்ண மாதிரி தான் வெந்நீரில் போட்டதுனால, அதனால் ஈஸியாகவே வந்து கொஞ்ச நேரத்துலேயே கொஞ்சம் அந்த மொறுன்னு இருக்கிற மாதிரி ஆகிடும். நம்ம எடுத்துடலாம். ஸோ இந்த ட்ரைப்ளை எப்படி இருக்குதுன்னு கேட்டவங்களுக்கு, வறுக்கிறதுக்கெலாம் எப்படிக்கா இருக்குது அப்படின்னதுக்கு நல்லா இருக்குது, ஒன்றும் பிடிக்கலாம் மாட்டேங்குது. பெருசாக நம்ம நார்மல் இது மாதிரி அதே மாதிரி ரொம்ப கம்மியாக இது பண்ணி நான்ஸ்டிக் மாதிரி இருக்கான்னா அப்படி இருக்கிற மாதிரியும் எனக்கு தெரியல. நான் கூட்டு, சாம்பார் இதெல்லாம் வந்து இப்போ மண் பாத்திரத்தில் தான் வைக்கிறேன் மெஜாரிட்டி. வறுக்கிறதுமே அதில் செய்யலான்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த அளவுக்கு இன்னும் நான் வரல. பட் கூட்டு, சாம்பார் இதெல்லாம் வந்து நான் செஞ்சேன்னா மண் சட்டியில் மட்டும்தான் செய்கிறேன். ஸோ செஞ்சு வச்சுட்டு ரைஸ் மட்டும் வச்சுட்டு அன்னைய ஜாப் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு மறுபடியும். இப்போ வந்து மறுபடியும் ஒரு புது ஐட்டம் வந்துருக்கு. புதுசு கிடையாது, ரீஸ்டாக் தான். நிறைய பேர் ரீஸ்டாக் பண்ண சொல்லி பண்ணுது. ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் வந்து இன்னைக்கு குரூப்பில் போட்டு இன்றைக்கே முடிஞ்சிடும். வ்ளாக் வரதுக்குள்ளே இதெல்லாம் முடிஞ்சிருக்கும். ஸோ நான் இது வந்து விளம்பரத்துக்கு அப்படி காட்டல, ஜஸ்ட் என்ன நடக்குதுன்னு தான் ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி வ்ளாக்ஸ் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். இல்லை நம்மளோட ரொட்டீனாக பர்சனல் ரொட்டீன் மட்டும், ஆனால் பர்சனல் ரொட்டீனே இதுதான் நடக்கும். ஸோ பர்சனல் ரொட்டீன் மட்டும் ஷேர் பண்ணுங்க, ஜெனினாலும் ஷேர் பண்ணுறேன். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்ததுனால இவன் 3 பாக்ஸ் 2 பாக்ஸ் தான் ஒரு டிசைன்லையும் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இது ரீஸ்டாக் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நம்ம லான்ச் பண்ணது, இது திருப்பி ரீஸ்டாக் ஆகுது. ஸோ இதெல்லாம் இப்போ மேலே தூக்கிட்டு போயிட்டு, இப்போ பொட்டிக்கில் இருக்கிற பெரிய வேலை என்ன தெரியுமா, கீழே வர சரக்கெல்லாம் திருப்பி நாங்கள் மேலே கொண்டு போகிறது தான் எங்களுக்கு பெரிய வேலையாக இருக்குது. ஸோ மேலே கொண்டு போயிட்டு அங்கே இன்னைக்கு கம்யூனிட்டி போஸ்ட் போடுறது இதெல்லாம் தான், அந்த குரூப்பில் ஆட் பண்ணுறது இதெல்லாம் தான் நடக்கும். இந்த கலெக்ஷன் நிறைய பேர் கேட்டிருந்தாங்கங்கிறதுனால நான் லைவே போல் ஜஸ்ட் கம்யூனிட்டி குரூப் நம்மளோட குரூப்பில் மட்டுமே போட்டு அதுவும் அன்றைக்கி சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. திருப்பி ரீஸ்டாக் பண்ண சொல்லியிருக்காங்க. பட் எனக்கு அங்கேருந்து வரணுங்கிறதுனால ஒரு 15 days ஆகும் திருப்பி ரீஸ்டாக் பண்ணுறதுக்கு. ஸோ இது எல்லாமே வர ஆர்டர்ஸ் எடுத்து எத்தனை பீசஸ் என்னென்னங்கிறத தனியாக ஒரு கவரில் போட்டு தனித்தனியாக வச்சுருவோம். குர்தாஸ் அப்படிங்கிறதுனால ஃபேப்ரிக்ஸ்னால் நம்ம கட் பண்ணணும், குர்தாஸுங்கிறதுனால இது ஒரு வந்து கொஞ்சம் வந்து எடுத்து வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. அது இல்லாமல் மீதி நான் ஆர்டர் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ எடுத்துகிட்ருக்கிறது இங்கே ஒரு சைட் பேக்கிங் போயிட்டே இருக்குது, பேக்கிங் ஒரு சைட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. 2 நாளுக்கு ஒரு தடவை, ஒரு நாளுக்கு ஒரு தடவை இப்படியெல்லாம் நம்ம பொட்டிக்கில் கொரியர் கொடுத்துருக்கோம். இப்போ வந்து ஒரு நாளைக்கு 2 தடவை எடுத்துகிட்டு போகிறாங்க, வீட்டுக்கே வந்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஸோ ஒரு நாளைக்கு 2 தடவை எடுக்கிறாங்கிறதுனால ஒரு சைட் பேக்கிங் போயிட்டே தான் இருக்கும். ஒரு சைடு வந்து ஆர்டர்ஸ் நானும் எடுக்கிறேன். இப்போ நான் ஆடியோ மெசேஜ் கொடுக்குறேன்னா நான் டைப் பண்ணி அனுப்புகிறாங்கன்னா பசங்க அனுப்புவாங்க. ஏன்னா எனக்கு வந்து ஆடியோ மெசேஜ் தான் ஈஸியாக இருக்குது. ஒரு சைட் பேக் பண்ணி அனுப்பிட்டு இடையில இப்போ மாமா வந்து நம்ம ஹோட்டலில் கிரில்டு சிக்கன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியும் உங்களுக்கு. ஸோ அதுக்கு மயோனிஸ் நான் தான் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணி கொடுக்குறேன். ஸோ அது டெய்லி வந்து ப்ரிப்பேர் பண்ணுவேன், சாயங்காலம் வந்து ஃப்ரெஷ்ஷாக வேணும் அப்படிங்கிறதுனால. ஸோ அதையும் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு திருப்பி வந்து மாமாவுக்கு எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு ஹோட்டலுக்கு கிளம்புறதுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டு திருப்பி மாடிக்கு போகிறேன். ஸோ ஈவினிங் வந்து ஒரு 6:30 to 7 போல் எடுப்பாங்க. போஸ்டலில் அனுப்புவோம் அதர் ஸ்டேட்ஸ் எல்லாம். லோக்கல் ஃபுல்லாகவே எஸ்டி கொரியர், தமிழ்நாடு ஃபுல்லாகவே எஸ்டி கொரியர்லையும் அதர் ஸ்டேட்ஸ் எல்லாம் போஸ்டரில் அனுப்புவோம். ஸோ அதனால் அதை மட்டும் பிரிச்சுட்டு அந்தந்த பேட்சில் அதை மட்டும் பிரிச்சிடுறேன். அதெல்லாம் பேக் பண்ணி இன்றைக்கி கொடுத்துட்டு திருப்பி இது வந்து பேக் பண்ணணும். இது வந்து நாளைக்கு தான் பண்ணலான் இருக்கோம். ஏன்னா டைம் இப்போயே 6:45 கிட்ட ஆகிடுச்சு. ஸோ இதை மட்டும் எடுத்து போட்டுட்டு கீழே கொண்டு போய் கொடுக்கணும். ஆனால் மேலே வந்து எடுக்க மாட்டாங்க. இது எல்லாத்தையும் இந்த டப்பாவில் போட்டு இந்த டப்பாவை டர்னு படியில் இழுத்துட்டு போவோம். இழுத்துட்டு போய் மேலே கொண்டு போய் கீழே கொண்டு போய் கொடுத்துட்டோன்னா இது முடிஞ்சிடுச்சு. 2 தடவை ஈவினிங்கோட பார்சல் வந்து இவ்வளோ தான் பண்ண முடிஞ்சிச்சு எங்களால். ஸோ இவ்வளோ தான் பண்ணியிருக்கோம். டீம் இன்னும் பெருசுப்படுத்திட்டு அதுக்கப்புறம் வந்து இன்னும் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இந்த ஆடியோ கொடுக்கையில், இந்த வீடியோ எடுக்கையில், இந்த வீடியோவை பார்க்கையிலே அவ்வளோ கிரேட்ஃபுல்லாக நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். அவ்வளோ தேங்க்ஃபுல்லாக, அவ்வளோ கிரேட்ஃபுல்லாக. தேங்க்யூ ஸோ மச்.
அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இன்னும் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ப்ளீஸ் கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் என்ன மாதிரி வீடியோஸ் வந்து இந்த சேனலில் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ கிரேட் டே. பாய்.